தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். மேம், கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு பதிவுப்பட்டிருந்தது. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாங்க சொல்லி கஸ்தூரி அவர்கள் மீது வழக்குகள்லாம் பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி அவங்க மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இப்போ அந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த சாதி குறித்து, தன்னுடைய சாதி குறித்து அகங்காரமாகவும் மற்ற விஷயங்களை அவதூறாகவும் பேசுறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா இன்னும் வட இந்திய சகோதரர்களுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்கே பெரியார் பூமியில் இந்த அளவுக்கு அவங்க பேச முடியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ், அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை எது கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரிவிலேஜ். அதைத்தான் நம்ம உயர் சாதி அப்படின்னே சொல்கிறோம். சரியாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொது மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க. நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த அதுக்கெல்லாம் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்க சொல்லியிருந்தமே கூட இப்போ தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அது இங்கே காவல்துறையில் தனிப்படையெல்லாம் அமைச்சு அவங்கள தேடுகின்ற பணியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில் இப்போ இன்றைக்கி தான் வழக்கு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையிலும் கூட இன்னுமே கூட அவங்க ஆள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்குது. வழக்கை சந்திக்கிறது கூட அவங்களுக்கு முடியலன்னு பார்க்குறோமா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நம்ம அதுக்குள்ளே போகிறது சரியாக இருக்காது. அது ஒரு மனித மாண்பாகவே இருக்காது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. சட்டம் அது என்ன உண்டோ அதன்படி இவங்க எதிர்கொள்வாங்க. அது பாட்டு அது போட்டும். நம்ம இங்கே ஒரு சமூகமாக நம்ம பேச வேண்டிய விஷயம், ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஒரு கூட்டத்தில் அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கெல்லாம் அநியாயம் நடக்குது, நாங்கள் ஒடுக்கப்படுறோம், எங்களுக்கும் பிசிஆர் சட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளோடு அவங்க ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவங்க நடத்தினாங்க. அதில் தான் அவங்க இந்த மாதிரி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி முற்பட்ட சமூகத்தில் இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பிசிஆர் சட்டம் வேணும், நாங்கள் ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சில பேருக்கு ஆதரிக்க கூட செய்யலாம். ஸோ அந்த பற்றின விளக்கம் நம்ம கண்டிப்பாக பேசுகிறோம். ஸோ பிசிஆர் சட்டம் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக குறிப்பாக இது அன்டச்சபிலிட்டிக்காக 1955 கொண்டு வந்தது. ஆர்டிக்கிள் 17 தீண்டாமையை நம்ம தடை செய்கிறோம். அதற்கு பிறகு தீண்டாமை அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக குற்றமாக்கப்படுது, தண்டனைக்குரிய குற்றமாக்கப்படுது. ஸோ அப்போது வருது, அதுதான் இந்த பிசிஆர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது, தீண்டாமை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் போகலை நம்ம நாட்டை விட்டு. நம்ம முற்போக்கு தமிழ்நாடகம்னு சொல்கிறோம், பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். இங்கே கூட கிராமங்களில் இன்னுமே பல கிராமங்களில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அஃபிஷியலாகவே தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் இனிமே சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இதெல்லாம் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா 8லேருந்து எவிடன்ஸுங்கிற அமைப்பு என்ன சொல்கிறாங்க, 8லேருந்து 9 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாரம் ஆணவ கொலை செய்யப்படுறாங்க, பல விதத்தில் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆதாரத்தோட இந்த இடத்துல இவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தோட அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷ டேட்டாவே அவங்க எடுத்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்தில் மட்டுமே 300க்கும் மேற்பட்டவர்கள் எப்படி ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அவ்வளோ குரூரமான ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க நாங்கள் தான் பாவம், நாங்கள் தான் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட கலந்துரையாடவே இல்லையா, பேசவே இல்லையா, அவங்களுடைய கஷ்டமும் கவலையும் கேட்கவே இல்லையா, ஒரு நாள் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக ஒரு தலித் குடியிருப்புக்கு போய் அவங்க பார்க்கவே இல்லையா, எப்படி அவங்களால இப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதாவது ஒரு ஒடுக்குதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே நிறைய, ஈவன் ஓபிசிக்கு கூட ஒடுக்குதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே புரியாமல் இருக்குது. அதாவது தெருவில் நடக்க விடுறது கிடையாது, இந்த தெரு வழியாக நீ போகக்கூடாது, அந்த தெரு வழியாக தான் போகலாம், இதெல்லாம் மேலே தெரு,
அப்படின்னு சொல்லுறது. அதுக்கப்புறம் வந்து இறந்தால் கூட அவங்களுக்குன்னு தனி சுடுகாடு ஒன்று வைக்கிறது. ஸோ எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் இந்திரா தோழி சகுந்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளை சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு தனி சுடுகாடு வேணும். அவங்களுடைய சுடுகாடு அப்படிங்கிறது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி போய் அரசு சுடுகாட்டில் புதைக்கிற மாதிரி எரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போது நம்ம வந்து காங்கிரஸ்லேருந்து நம்ம தலையிட்டு போய் அவங்க வந்து பேசி எம்பி சார் அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து போய் பேசி அப்படி தான் வந்து சரி ஓகே உங்களுக்கு சுடுகாடு கொடுக்குறோம், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளியே வந்து அந்த பகுதியில் பிசி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சுடுகாடு இருக்குது. இப்போ இவங்க போய் அங்கே புதைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் அவ்வளோ பிரச்சனை வரும், சண்டை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சாதி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இந்தியா முழுக்க எல்லா இடத்திலும். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, நேபாள், ஈவன் பாகிஸ்தானில் கூட, ஸ்ரீலங்காவில் கூட எங்கெல்லாம் வந்து இந்த பிராமணியம் வந்து தன் காலை வச்சதோ அந்த எல்லா இடத்துலையும். இப்போ யூஎஸ் போயிட்டாங்க, யூஎஸில் கூட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சுடுகாடு வந்து தனியாக இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து தனியாக இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, தண்ணீர் கொடுக்கறதுல வந்து இந்த ஒரு பாகுபாடு பார்க்குறது, வேலைக்கு வந்து சேர்த்துக்காமல் இருக்குது. ஈவன் ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து சாதி பார்த்து வேலைக்கு எடுக்கிறது, சாதி பார்த்து வேலை கொடுக்காமல் இருக்கிறது, சாதி பார்த்து இந்த வேலையை நீ செய்யி, நீ கூட்டுற வேலை பெருக்கிற வேலையை செய்யி, மேனேஜர் வேலையை நீ செய்யின்னு சொல்லி வேற ஆளுக்கு கொடுக்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அவங்கள இவ்வளோ படிச்சிருந்தா கூட ஒரு மேனேஜர் பொசிஷனில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உட்கார வைக்கிறதுல ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காம இருக்கிறது. எதனால? இவங்களெல்லாம் யாரு கேட்க போறா, இவங்களுக்கு கேட்குறதுக்கு நாதி கிடையாது, நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கூலி தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணுறது. பொது குழாயில் வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட நீங்கள் என்ன சாதி அப்படிங்கிறத வந்து கேட்குறது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரமாக வச்சுருக்கோம். பல இடங்களில் அது இன்றைக்குமே கேட்கப்படுது. என்ன சாதி, என்ன ஆளுங்க அப்படிங்கிறது கேட்கலனாலும் பல விதத்தில் வந்து அது வந்து கேட்கப்படுது. அப்போது அதை வந்து சில பேர் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, சில பேர் ஓரளவுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இந்த கேள்விக்கே பயப்படுறாங்க. நீ என்ன சாதி, நீ என்ன ஆளுங்க அப்படிங்கிற கேள்வி எங்கே யார் என்னை பார்த்து கேட்பாங்களோ, அந்த பாம் என் தலையில் எப்போ வந்து விழுமோ அப்படின்னு அவங்க பயந்துக்கிட்டே வந்து பொது வாழ்க்கையில் பொது வெளியிடங்களில் நடமாடக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு நிலைமையை வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்கவே கேட்காம நான் ஐம் அ பிராமின், ஐம் அ டாம்பிரான் அப்படின்னு தைரியமாக எந்த சமூகத்தால் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள் சார். நீங்கள் பிசி சமூகத்தால் கூட நான் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போய் ஒரு பெருமையாவோ அல்லது ஒரு இதுவாகவோ அவங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பல சமூகத்துக்கு அது சந்தேகம். ஈவன் பிசி சமூகத்துக்கே அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமின் சொல்கிற அளவுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. இவங்களாவே போய் முதல்ல போய் சொல்லிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். என் சாதி என்னன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறது வந்து ஒரு அடையாளம். போலீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லாமல் இந்தியா முழுக்கவே சும்மா போய் பிடிச்சிட்டு வர்றது, அவங்கள பிடிச்சிட்டு போகிறது, டக்குன்னு வந்து வன்முறையை கையில் அடிக்கிறது, ஈவன் ஒரு டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட டக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே மிக ஏழையானவங்க, ஒரு ஒடுக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஊழல்களை செய்திருந்தா கூட பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்காக ஒரு தனி சட்டமே வேணுங்கிற அளவுக்கு தான் வந்து அந்த ஆர்ப்பாட்டமே இருந்தது. அங்கே வந்து அவங்க எதுக்கு அந்த புறத்தை பற்றிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் கூட நீதிபதி அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு. இது இல்லாமல் இப்போ பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து நான் பிராமின்ஸ், தலித்ஸ், இப்போ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு குற்றம் செய்தால் அவங்கள வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து அடித்து இழுத்துட்டு போகுது அல்லது எப்படி வந்து போலீஸ் வந்து கையாளுது,
இதுலேயே அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்லம்மில் இருக்கிறவர், ஒரு வந்து தலித் குடியிருக்கிற இருப்பில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா அதெல்லாம் நிரூபிக்கிறது அப்புறம். ஆனால் குற்றம் சுமத்தப்பட்ட போதே அல்லது சம்டைம்ஸ் குற்றம் சுமத்தாமையே கூட அவரை வந்து அடித்து இழுத்துட்டு போகிறது, அவமானப்படுத்தும் வகையில் அவரை வந்து அந்த அவர் வீட்டுக்கு வந்து அவரை எடுத்து போகிறது, இதெல்லாம் காமன் ப்ராக்டிஸாக இருக்குது. இந்தியா முழுக்கவே காமன் ப்ராக்டிஸாக இருக்குது. ஆனால் ஒரு பிராமினை எங்கேயாவது அடித்து இழுத்துட்டு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி வரைக்கும் இந்தியா முழுக்க? ஸோ என்ன குற்றமே பெரிய பெரிய, அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் அவங்களால வந்து தேசத்துக்கு இழப்பு ஏற்பட்ட போதிலும், அவ்வளோ பெரிய பெரிய ஒரு இது இருந்த போதிலும், அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வச்ச போதிலும், அவங்க பப்ளிக் வியூவில் அந்த மாதிரி வந்து ஒரு அடித்து இழுத்துட்டு போயோ அல்லது வந்து ஒரு மானம் போகிற மாதிரியான ஒரு பிஹேவியரோடு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர்றதோ, இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வரைக்குமே ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாருக்கும் வேணும், பாதுகாப்பு எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வந்து பிசிஆர் ஆக்டே இருக்குது. அப்போ மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கக்கூடிய அவங்க போயிட்டு எங்களுக்கு வேணும், நாங்கள் ரொம்ப பாவம், நாங்கள் ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒடுக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னே அவங்களுக்கு அர்த்தமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க வந்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா வந்து இப்போ தெலுங்கர்கள் குறித்து பேசியது தான் சர்ச்சையே. இப்போ வந்து தெலுங்கர்கள் வந்து ராஜாக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த புறத்தை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே என்ன தேவை இருக்குது? நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கோரி ஒரு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வந்த இடத்துல இது பற்றி பேசுகிறதுக்கு என்ன தேவை இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கேள்வியாக எழுப்பியிருக்கிறாரு. தெலுங்கர்களை குறி வச்சு இவங்க பேசுகிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரில, அவங்க தெலுங்கர்களை குறி வச்சு பேசினாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எப்படி பேசியிருந்தாலும் அதாவது அவங்க வந்து ஐ திங்க் அவங்க வந்து டிஎம்கேவை டார்கெட் பண்ணி பேச ட்ரை பண்ணி வேற ஏதோ அது ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க டைரக்டாவே திமுகன்னு சொல்லி கூட குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி அதை வந்து ட்ரை பண்ணாங்க. பட் பேசிக்காவே வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்லது வந்து ஒரு சமத்துவத்தை விரும்பும் சிந்தனையாளர்களுக்கும் அதுக்கு மாற்றாக இருக்கிறவங்களுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்குமான பார்வை வித்தியாசமே தான். பிறப்பினால் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். ஸோ வந்து அவங்க அடையாளத்தை வைத்து அரசியல் செய்வது அதுதான். அவங்க தெலுங்கர்களாக இருந்தால் என்ன, அவங்க தமிழர்களாக இருந்தால் என்ன, அவங்க என்னவா இருந்தால் என்ன, இந்த மாதிரி இப்போ இந்த மொழி பேசுகிறவங்க அல்லது இந்த இடத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இழிவானவர்கள் அப்படின்னு பல விதத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த அடையாள அரசியலுக்குள்ளேயே தான் வருது. ஸோ காங்கிரஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எல்லா அடையாளத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து அதுக்கான ஒரு இடமும் மரியாதையும் கொடுத்து ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து காங்கிரஸ் மட்டும்தான். ஸோ நாம் தமிழரை சேர்ந்த கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் வந்து இந்த தமிழர், தெலுங்கர், வந்தேரி, வடக்கர் இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு மொழி பேசுறதுனாலையோ அல்லது வேற ஒரு இடத்துலேருந்து வந்ததுனாலையோ அந்த எந்த விதத்தில் அவங்க இழிவானவர்கள் ஆவாங்க? யாருமே இல்லையா? ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து எவ்வளவோ தமிழர்கள் வந்து இந்தியா முழுக்க வாழ்ந்துட்டுருக்காங்க, எவ்வளவோ தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க, உலகம் முழுக்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்தந்த ஊருக்காரங்க தமிழர் அப்படின்னாலே இழிவாக வந்து நீ இதுக்கு தானே வந்த, அதுக்கு தானே வந்த அப்படின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் இந்த பேச்சே வந்து ரொம்ப ரொம்ப இழிவானது. இப்படிலாம் வந்து தமிழர்களே வேறு நாடுகளில் வந்து நடத்துறதில்லை. பல நாடுகளில் வந்து அந்த மாதிரி நடத்துறதில்லை. இலங்கையில் தான் மிக மோசமாக நடந்தது. அந்த துயரமான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? இலங்கையில் தமிழர்கள்னு சொல்லிட்டு நம்மளை ஒடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே போல் நம்ம வந்து இங்கே வந்து யார் வந்தாலும் நீ வந்தேரி, நீ அது, நீ இது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன மொழி பேசினாலும், யாராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு தான் நம்ம போகணும். ஸோ நம்ம வந்து பிராமணர்கள் வந்து ஏன் வந்து இப்போ பர்டிகுலராக நம்ம நேம் பண்ணி சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து எங்களை ஒடுக்குறாங்க, எங்களுக்கு பிசிஆர் சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜாதி ஒடுக்குமுறை எவ்வளவு அவலமான நிலையில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிறதே புரியாமல் அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு சாதி கட்சி, அது வந்து ஒரு சாதி அமைப்பு, ஒரு சாதி சங்கம். அந்த சாதி சங்கம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிளையை பரப்பி அவங்க அந்த வேலையை பண்ணும்போது அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டி இருக்கே ஒழிய, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணலை, நம்ம கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம யாரையும் நேம் சொல்லி கூட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இல்லையா? அந்த பிராமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது நம்ம வச்ச பேர் கிடையாது, அது பாடம். அப்படி அந்த சோஷியாலஜியில் அந்த சப்ஜெக்டே அவங்க நேம் பண்ணுறதே பிராமினிசம்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அந்த பயங்கர டாமினேஷனோட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அதை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்குமே 50% பிராமணர்கள் வந்து ரிச் கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறதுனாலையும், ஹைலி எஜுகேட்டடில் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும், 10% கூட கல்வி அறிவு இல்லாதவங்க அதில் கிடையாது அப்படிங்கிறதுனாலையும் அதை வந்து நம்ம வந்து கேட்டகரி பண்ணி பிரித்து வச்சு மற்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால தான் நம்ம நேம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு அடையாள அரசியலை செய்யக்கூடியது வந்து நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக போன்றவர்கள்லாம் வந்து பிராமணர்களை வந்து ஒடுக்குறாங்க, ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லி தான் அங்கே பேசுகிறாங்க. இப்போ திமுக போன்றவர்கள்லாம் வந்து பிராமணர்களை தள்ளி வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, நம்ம எங்கே தள்ளி வைக்கிறோம், அவங்க தான் நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நம்மளை தான், கர்ப்பகிரகத்துக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் நம்மளை விடுறதில்ல. இதில் சிதம்பரத்தில் எவ்வளவு பெரிய சண்டை நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். சரி, எல்லாரும் அர்ச்சகராகலாமா, இந்தா நானும் உனக்கு மந்திரம் சொல்லித்தரேன், நீயும் வந்து அர்ச்சகராகு அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லையே இல்லையா? ஸோ வந்து அக்ரஹாரத்துக்குள்ளே இன்றைக்கும் விடுறதில்ல. எத்தனை பிராமின் ஃபேமிலிஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தால் கூட அவங்க பூஜை ரூம்குள்ளே விட மாட்டாங்க, அவங்க சாப்பிட்ற இடத்துல விட மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணுங்களையே அவங்க வந்து தீட்டுன்னு சொல்லி தள்ளி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரு பிராமின் ஃபேமிலியோட நீங்கள் நெருக்கமாக பழகினீங்கன்னா, ஆர்த்தோடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியோட பழகினீங்கன்னா அது இருக்கும். இப்போ அந்த பிராமணியம் தானே, அந்த சாதி சிந்தனை தானே அடுத்த சாதிகளுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவரை வந்து தெருவில் பார்த்தாக்க நீ வந்து வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வரணும், போய் திருநீர் வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எத்தனை கிராமங்களில் இருக்குது தெரியுமா? பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் இதே ஒரு விதமான அன்டச்சபிலிட்டி, எந்த அன்டச்சபிலிட்டி வந்து பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்துச்சோ அதே அன்டச்சபிலிட்டி அதுக்கு அடுத்தது இருக்குது. ஈவன் அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எஸ்சிக்குள்ளே எஸ்டிக்குள்ளெலாம் கூட இது வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிராமணியம் அப்படிங்கிறது, இந்த ஒரு சாதி உயர்வுவாதம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான மனநோய். அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல் அது ஒரு விதமான மனநோய். அந்த மனநோய் பரவிக்கிட்டே தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் தமிழகம் முழுக்க பரவிக்கிட்டே தான் இருக்குது. அதை எதிர் சிந்தனையாக நம்ம ஏன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா கல்யாணம் எங்கள் ஊர்லலாம் கூட, எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ஏரியாலலாம் கூட கல்யாணம் பண்ணுறதுங்கிறது முடி வெட்டுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸாக மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் அந்த மாங்கல்யம் தந்துனானே சொல்லி கல்யாணம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகம் அதுக்கு என்ன அர்த்தம் அது வாயில் கூட நமக்கு வராது, புரியாது. ஆனால் சினிமாவில் வந்து அதுதான் கல்யாணம்னா அதுதான் அப்படின்னு காமிச்சு அதுதான் கரெக்டு போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் சமுதாயமும் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறோம். என்னோட தாத்தாவோட கல்யாணம் அப்படி நடந்துச்சா, என்னோட தாத்தாவோட தாத்தா கல்யாணம் அப்படி நடந்துச்சா, ஐயர் வச்சு நடந்துச்சா, இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஏன் கல்யாணம் அப்படி நடந்துச்சு இல்லையா? ஸோ இது வந்து எல்லாருமே அந்த போல செய்தல், அம்பேத்கரையா சொல்கிற மாதிரி அவங்க உயர்ந்தவர்கள் போல நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உயர்வு தாழ்வு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருது. ஒன்றும் கிடையாது சார், நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு இப்போது ஒரு நாளை கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் சொல்கிறாங்க, 2 பேர்த்துக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முனியம்மா அப்படின்னு ஒரு பேர், அக்ஷரா அப்படின்னு ஒரு பேர், இல்லை அக்ஷதா அப்படின்னு ஒரு பேர். இந்த 2 பேரில் எது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கேளுங்களேன். எது அழகாக இருக்குதுன்னு கேட்டால் அக்ஷரா அல்லது அக்ஷதா தான் அழகாக இருக்குது முனியம்மாவை விட அப்படின்னு சொல்லி தான் 90% மேலே சொல்லுவாங்க. அப்படி தான் பேர் வச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சமஸ்கிருதம் சம்பந்தமான சத்தங்கள் இன்றைக்குமே நமக்கு உயர்வாக தெரியுது. நம்மளோட இம்பேக்ட் எல்லா சொசைட்டி மேலேயும், அந்த பிராமணிக்கல் இம்பேக்ட், பிராமணியத்தினுடைய அந்த பாதிப்பு
நூக் அண்ட் கார்னரில் இந்தியா முழுக்க அவ்வளவு மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வருஷமாக இந்த ஜாதி வந்து பேயாட்டம் பிசாசாட்டம் வந்து இந்தியா முழுக்க ஆடினதுனால இன்னைக்கு நம்மளுடைய அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு கிராமம் வேணால் பார்த்துக்கோங்களேன், ஒரு 10 ஜாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 10 ஜாதியில் எது மேலே எது கீழே எதுக்கு அடுத்தது எது அப்படின்னு பட்டியல் போட்டு அப்படியே லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. யார் வேணா 10 வயசு பையன் சொல்லுவான் எல்லா கிராமத்துலேயும். யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த சிலபஸில் இருந்துச்சு? சிலபஸில் படின்னு சொன்னதே மண்டையில் ஏற மாட்டேங்குது. எப்படி இது எல்லாருக்கும் தெரியுது? எல்லாருக்கும் எது மேலே எதுக்கு அடுத்தது எதுன்னு எப்படி தெரியுது? எங்கேருந்து வந்தது? அதுதான் ஜாதி தான் நம்மளுடைய கலாச்சாரமாக பண்பாடு பாரம்பரியம் சொல்கிறது எல்லாமே. பெண்ணை அடிமைப்படுத்தி அவளுடைய இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பறித்து அந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி சொத்துக்களை அதுக்குள்ளேயே வச்சு பெரும்பாலான சாதிகளுக்கு வந்து நிலம் கிடையாது, ஒரு சின்ன இவங்களுக்கு மட்டும்தான் நிலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றது தான் அந்த ஜாதியினுடைய ஒரு பர்பஸாகவே இருக்குது. நிலத்தை வந்து ஒரு சில இதில் மட்டுமே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம வந்து சொத்தை வாங்கிக்கிறோம் இல்லையா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வழியாக தான் 73% நிலம் வந்து இந்தியாவில் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிது. இந்தியாவில் சராசரியாக ஒருத்தருக்கு நிலம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா கிட்டேருந்து கிடைக்கிது. அம்மா அப்பா கிட்டேருந்து கிடைக்கும்போது அந்த நிலம் வந்து அப்பா பேரில் மட்டுமே இருக்கும்போது, பெண்களுக்கு தான் எங்களுக்கு சொத்தே கிடையாது, ஒரு 7% பேருக்கு தான் இருக்குது, 93% சொத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ஆணுக்கு மட்டுமே சொத்து இருக்கும்போது அந்த சாதிக்குள்ளேயே அந்த சொத்து வந்து சுற்றி வரும்போது இந்தியாவில் ஒரு 6000 சாதி இருக்குன்னா ஒரு 200-300 சாதிகளுக்குள்ள பெரும்பாலான சொத்துக்கள் போய் உட்காந்துருது. டாப் 1%க்கு 40% நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் சாதி ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸுக்கு 50% வந்து ரிச் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு நாங்கள் ஒடுக்கப்படுறோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வந்து திமுக தள்ளி வைக்குது, திக தள்ளி வைக்கிறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது வெறுப்பு, அதாவது பிராமணர்கள் மேலே வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கப்படணும். சர்ச்சைக்குரிய வகையில் வந்து அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வழக்கை கூட தொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்களா, இல்லை இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் கேட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ.